லக்ஷ்மி ருச்சி நலபாகம் எல்லாருக்கும் யுகாதி சுபாஷிகளும். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யுகாதி ஸ்பெஷல் செலிப்ரேஷன் vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த யுகாதி vlog ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்பெஷலாக இருக்க போகிறது. ஏன்னாக்க டெம்பிள் விசிட், ஷாப்பிங், ரெஸ்டாரண்ட் விசிட், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக ரொம்பவே ஃபன்னாக ஜாலியாக இருக்க போகிறது. நம்ம கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனும் இந்த vlogல நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த பர்சனை நான் vlogோட மிடில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது நம்ம ஆற்றுல பூத்த ஃப்ரெஷ்ஷான ஹைபிஸ்கஸ், அரளிப்பூ. இந்த மாதிரி பூஜாவுக்கு வேணுங்கிற நம்ம பூவெல்லாம் நம்ம கார்டன்லேருந்தே நான் பறிச்சுப்பேன். நம்ம சேனலில் ஹோம் கார்டன் ஃப்ளவர் டூல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வேணுங்கிறவா அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நாங்கள் யுகாதி அன்னைக்கு முதல்ல பனசங்கரி டெம்பிளுக்கு போனோம். அங்கே யுகாதி அன்னைக்கு நம்ம டெம்பிள்ஸ் விசிட் பண்ணாக்க ரொம்பவே நல்லது. யுகாதிங்கிறதுனால ரொம்பவே ரஷ்ஷாக இருந்தது டெம்பிள்ஸ் எல்லாமே. பனசங்கரி அம்மனுக்கு அன்னைக்கு எலுமிச்சம்பழம் விளக்கு போட்டாச்சு. ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம இந்த மாதிரி மனசார வேண்டிட்டு அம்பாளுக்கு விளக்கு ஏற்றினோம்னாக்க நம்ம நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அம்பாள் சன்னதிக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி உள்ள என்ட்ரன்ஸ் வியூ தான். யுகாதிங்கிறதுனால அன்றைக்கி கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்தது. நம்ம ஃபெஸ்டிவல் டைம் மட்டும் இல்லாமல் நம்ம ரெகுலராக எவ்ரி டியூஸ்டே ஃப்ரைடே அம்பாளுக்கு எலுமிச்சம்பழம் விளக்கு போட்டாக்க ரொம்பவே விசேஷம். நம்ம நினச்ச காரியமும் கண்டிப்பாக நடக்கும். நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒரு பர்சனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, என் டாட்டருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவாளும் நம்ம கூட இன்றைக்கி இந்த vlogல ஜாயின் பண்ணியிருக்கா. நம்ம இந்த எலுமிச்சம்பழம் விளக்கு ஏற்றுறச்சே ஒத்தப்படையில் ஏற்றுறது ரொம்பவே விசேஷம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த டெம்பிளோட அவுட் சைட் வியூ தான். இந்த டெம்பிளில் ரங்கோலி எல்லாமே பெயிண்டிங்ஸில் போட்டிருந்தா ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அம்பாளுடைய சன்னதியில் வீடியோ அலோடு இல்லைங்கிறதுனால நான் வீடியோ கவரேஜ் என்னால் பண்ண முடியல. ஓரளவு உள்ளே என்ட்ரு ஆகிச்சே கொஞ்சமாக கவர் பண்ணியிருக்கேன். இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னாக்க பனசங்கரியில் பெங்களூரில் இருக்குது. இப்போ நம்ம அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது விவிபுரத்தில் உள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள். இந்த டெம்பிள்லேயும் யுகாதிக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த டெம்பிளோட அவுட் சைட் வியூ தான். இந்த டெம்பிள்லேயும் பார்த்தீங்கன்னாக்க நவகிரகங்கள், நடராஜர், தட்சிணாமூர்த்தி, ஆஞ்சநேயர், இந்த மாதிரி எல்லா சுவாமியுமே இருக்கார். இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னாக்க பழமையான கோவில். என் டாட்டருக்கும் என் டாட்டரோட ஃப்ரெண்டுக்கும் ட்ரெஸ்ஸு பார்த்தோம். ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணி வாங்கினோம். இப்போ நம்ம அடுத்ததாக அதை தான் பார்க்க போகிறோம். நாங்கள் ட்ரெஸ் பார்த்தது ஜெயநகர் காம்ப்ளெக்ஸு. இது 4th பிளாக்கில் இருக்குது. நீங்கள் பெங்களூரில் இருக்கவாளாக இருந்தால் கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னாக்க நிறையா வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸு, குர்த்தீஸு, ட்ரெடிஷ்னல் வேர், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நிறையா இருக்குது. என் டாட்டரும் என் டாட்டருடைய ஃப்ரெண்டும் ஃபைனலாக சூஸ் பண்ணது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற அவள் வேர் பண்ணிட்டு இருக்கிற ட்ரெஸ் தான். இந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ட்ரெஸ் ஷாப்பிங் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வருஷப்பருப்பு வரதுக்காக கொஞ்சம் பூஜா ஐட்டம்ஸ்லாமும் வாங்கினேன். அது இப்போ என்னங்கிறத பார்ப்போம். இந்த தோரணம் சூப்பராக ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த லீஃப் தோரணமும் ஆர்டிஃபிஷியல்
ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு மணிலாம் வச்சு ரொம்பவே சூப்பராக இருந்தது. நம்ம மாவிளை தோரணத்துக்கு பதிலாக நம்ம நிலவாசப்படியிலையும் கட்டலாம் இந்த தோரணத்தை. நம்ம பூஜா ரூம் நிலவாசப்படியிலையும் இந்த தோரணத்தை கட்டலாம். ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த மாவிளை தோரணம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா விதமான கலர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. ரெட்டு, ரோஸு, பிங்க்கு, ஒயிட்டு, எல்லோ, ஆரஞ்சு, இந்த மாதிரி நம்ம ஃபெஸ்டிவல் டைமில் கட்டலாம். இந்த தோரணம் வாஷபிள் தான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நான் ஃபைனலாக சூஸ் பண்ணி வாங்கினேன் ரங்கோலி மாவிளை தோரணம். எல்லோ கலரில் வாங்கியிருக்கேன். விநாயகர் முத்தில் ஹேங்கிங் டைப்பில் இருந்தது. இது வருஷப்பருப்பு டெக்கரேஷனுக்காக இந்த ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். பூஜா ஐட்டம் ஷாப் பக்கத்துலேயே இந்த பேரட்டு ஃபிஷ்ஷெலாம் இருந்ததுனால இதுவும் அப்படியே ஒரு வீடியோ கவரேஜ் பண்ணியாச்சு. ஜெயநகர் காம்ப்ளெக்ஸ் 4th பிளாக் நம்ம பெங்களூரில் இருக்கவாளாக இருந்தால் கண்டிப்பாக இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த பூஜா ஐட்டம் ஷாப்பில் கிட்டத்தட்ட எல்லா விதமான டைப்லேயும் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் இவாள்கிட்ட கிடைக்கிறது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நான் ஃபைனலாக சூஸ் பண்ண இன்னொரு டைப்பான தோரணம். இந்த ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் கூட தான். ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம டெய்லி வேருக்கும் ரொம்பவே இது அழகாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது பேங்கிள்ஸு. இந்த மாதிரியான பேங்கிள்ஸு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. என் டாட்டருக்கும் என் டாட்டருடைய ஃப்ரெண்டுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அவளுக்காக இந்த பேங்கிள்ஸ் வாங்கினோம். Hi, say hi. Hi. They both are eating samosa chat. They are friends. Masala puri. Masala puri. How is it? Good. Okay. Yeah, enjoyable. So tired by walking today. The temple also so rush. Okay. So today little gap. It is. This lady is so shy also. They both are very close friends. Yeah. So today I am meeting her. யுகாதி அன்னைக்கு டெம்பிளில் லஞ்ச் சாப்பிட்டோம். ஈவினிங் லைட்டாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். டின்னருக்கு ரெஸ்டாரண்ட் போனோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஜெயாநகரில் இருக்கிற கணேஷ் பவன் ரெஸ்டாரண்ட். இங்கே டிஃபன் ஐட்டம்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி மசால் தோசை ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாங்கள் முதல்ல ஆர்டர் பண்ணது பெங்களூர் பஜ்ஜி வித் ஹாட் ஃபில்டர் காஃபி. இந்த பெங்களூர் பஜ்ஜி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹாட்டாக இருந்தது. வாங்க எல்லாரும் பெங்களூர் பஜ்ஜி சாப்பிட்லாம். பெங்களூர் பஜ்ஜி ஆர்டர் பண்ணதுக்கப்புறமா என் டாட்டரோட ஃபேவரட்டான சீஸ் சாண்ட்விச் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இப்போ நாங்கள் அடுத்ததாக ஆர்டர் பண்ணியிருந்த ஐட்டம் மசால் தோசை வித் கோகனட் சட்னி, புதினா சட்னி, சாம்பார். இந்த ரெஸ்டாரண்ட்டில் இந்த மசால் தோசை ரொம்பவே ஃபேமஸ் அண்ட் ஸ்பெஷலும் கூட. சாண்ட்விச், மசால் தோசை இதெல்லாம் டேஸ்டிங் பண்ணதுக்கப்புறமா அடுத்ததாக நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தது லெமன் ரைஸ் வித் கோகனட் சட்னி, டொமேட்டோ சட்னி. அடுத்ததாக நாங்கள் ஆர்டர் பண்ணின ஐட்டம் பொடி இட்லி வித் தேங்காய் சட்னி, புதினா சட்னி, சாம்பார். இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாம்பார் ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும்.
அடுத்ததான் நாங்கள் டேஸ்ட் பண்ணது பொடி இட்லி வித் சாம்பார் சட்னி. இதுவுமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. எனக்கும் எங்கள் ஆத்துக்காருக்கும் எப்போவுமே இது ரொம்பவே ஃபேவரட்டான டிஷ்ஷுன்னே சொல்லலாம். நாங்கள் ரெஸ்டாரண்ட் வந்தாக்க எப்போவுமே இந்த பொடி இட்லியை ஆர்டர் பண்ணுவோம். ஃபைனலாக டெசர்ட் இல்லாமல் டின்னர் கம்ப்ளீட் ஆகாது. அதுக்காக நாங்கள் ஆர்டர் பண்ணது தான் குலோப் ஜாமுன் வித் ஐஸ்கிரீம் காம்போ ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கு வெனிலா ப்ளைன் ஐஸ்கிரீம், வெனிலா வித் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம், இந்த காம்போவோட குலோப் ஜாமுன் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம். மொத்தத்தில் இந்த டின்னர் ரொம்பவே திருப்தியாக ஃபில்லிங்காக இருந்தது. இந்த ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் ஆர்டர் பண்ணின மெனுவை பற்றி எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த யுகாதி ஸ்பெஷல் vlog ரொம்பவே ஃபன்னாக ஜாலியாக போச்சு. இந்த யுகாதி vlog பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த யுகாதி vlog எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த vlog பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.